லெமன். கச்சா மேங்கோக்கு லெமன் வேணும். அப்புறம் கச்சா மேங்கோக்கு ஃபஸ்ட்டு கச்சா மிட்டாய் தேவையில்ல. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் வாங்கிக்கோங்க. எங்களுக்கு இப்போ லோக்கலில் 10 ரூபா தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் 7 Up ஸ்ப்ரைட் இல்லைன்னா சோடா வாங்கிக்கலாம். நான் கம்முன்னு இருக்கேன். அப்புறம் கட் பண்ணிக்கோங்க கச்சா மேங்கோவை. ஐயோ குப்பையை உள்ளே போட்டேனே. கட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமில் போட்டுருங்க. அரைச்சிக்கோங்க. சரி என்ன சவுண்டு காய்ஸ் எல்லாம். பவுடர் எடுத்துக்கோங்க. காய்ஸ் இவன் வீடியோலாம் போடாதீங்க. பவுடர் செய்யலாம். லெமன் எடுத்து வாயில பட்டிக்கோங்க. இருக்கு கட் பண்ணிக்கோங்க. எதை கட் பண்ணுவோம் கையை. அப்புறம் சர்க்கரையை தொட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்லைமெல்லாம் போடுற டப்பாக்குள்ள. அது பவுடர் ஸ்லைம் இல்லை, அது கட்டே ஆயிடுச்சு. லெமன் லைட்டாக புளிஞ்சுக்கோங்க. ஸோ காய்ஸ் நேற்று வந்து கேகேஆருக்கும் டிசிக்கும் மேட்ச் நடந்தது. யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பான்சர் வீடியோவானே. அப்புறம் சர்க்கரையை போட்டுக்கோங்க. அதாவது ஜீனி, நம்ம ஜீனி தலையன் ஜீனியை போட்டுக்கோங்க. ஜீனி பாத்திரத்துலன்னு வரும்டா. ஸோ இன்றைக்கி யாருக்கும் மேட்ச் தரல. சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் இவன் ஃபேனை இவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு யாராவது இது ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகேவா? எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக நல்லா பார்த்துக்கலாம் போங்க. சரி 7 Up ஸ்ப்ரைட் அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் போய் கக்கூஸில் ஊற்றிடுங்க. ஸோ பண்ணியான வீடியோ அவ்வளோதான். லெமனை ஸ்டைலுக்காக சொருவிக்கோங்க. பிக்சர் எப்படி இருக்கு? எங்கே சொருவிக்கணும்? டிக்கிலையா? இப்போ குடிச்சு காமிக்கிறேன். ஐயோ துப்பிடுவான் பாருங்க, துப்பிடுவான்.